தேர்தல் களம் ரொம்பவே சூடு பிடிச்சிருச்சு சார். ரஜினி பேசின பேச்சுல இருந்து ஆரம்பிக்கலாம். எப்படி பாக்குறீங்க அதை நீங்க? ரஜினி உள்ளத்திலிருந்து பேசியிருக்கிறார், உண்மையை பேசியிருக்கிறார். ஏன்னா இன்றைக்கு நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அடைந்திருக்கிற உயரம் என்பது அவ்வளவு எளிதில் கிடைத்ததல்ல. அவர் அந்த இயக்கத்தின் தலைமை பொறுப்புக்கு வருவதற்கே ஒரு மிக நீண்ட அர்ப்பணிப்பையும் உழைப்பையும் கொட்டியிருக்கிறார். அவரிடம் அந்த தலைமை பொறுப்பு ஒப்படைக்கப்படும் போது அந்த கட்சியிடம் ஆட்சி இல்லை, அந்த கட்சியிடம் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எண்ணிக்கை பெரிய அளவில் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அவர் வந்து அந்த கட்சியை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தி இன்றைக்கு திமுகவை ஒரு மாபெரும் இயக்கமாக வளர்த்தெடுத்திருக்கிறார். இன்னும் சொல்ல போனால் பாஜகவுக்கு எதிர்நிலையில் பயணிக்கக்கூடிய இந்திய அரசியல் கட்சிகளில் முதன்மை கட்சியாக காங்கிரஸோடு ஒரு நம்பத்தகுந்த பார்ட்னராக அந்த கட்சி இன்றைக்கு வடிவம் எடுத்து நிற்கிறது. அதுதான் பிஜேபிக்கு மிகப்பெரிய உறுத்தலையும் கொடுக்குது. உங்களோட பார்வையில அந்த பழைய புதிய எதிரி அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை சொல்றாருல்ல ரஜினி, அதை நீங்க எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? அதை யாரை குறிப்பிடுறாருங்க அப்படின்னு நினைக்கிறீங்க? இல்லை, பழைய எதிரிகள் என்றால் ஏற்கனவே அதிமுக பாஜக அணி வந்து உருவாகியிருக்காங்க. அது ஏற்கனவே நம்ம பார்த்த ஒரு அணி தான். அந்த எதிரிகளை ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். இப்போ புதிதாக விஜய் வந்து திமுக எதிர்ப்பை மட்டுமே குறிவைத்து களத்துக்கு வர்றாரு, வந்துக்கிட்டு இருக்காரு. அவற்றை வந்து பிஜேபி எதிர்ப்பு என்பது இல்லை, அதிமுகவை பற்றி பேசவே மறுக்கிறார். திமுகவை மட்டும் வந்து குறிவைத்து தாக்குகிறார். ஒரு புதிதாக கட்சி தொடங்கி யாரும் இப்படி செய்ய மாட்டாங்க. புதிதாக கட்சி தொடங்கி இருப்பவர்கள் எல்லா கட்சியும் மோசம்பாங்க, இவங்கெல்லாம் சரியில்லை நான் தான் சரிம்பாங்க. அப்படி ஒரு வாதத்தை முன்வைத்து தான் அவர்கள் மக்கள்கிட்ட போக முடியும். ஆனால் அவருக்கு வந்து காங்கிரஸ் குறித்து விமர்சனம் இல்லை, பாஜகவை அப்படியே பட்டும் படாமல் தடவி செல்கிறார். அதிமுகவை பற்றி பேசுவதே இல்லை, திமுகவை மட்டும் குறிவைத்து தாக்குகிறார். அப்போ அவருடைய நோக்கம் என்ன அப்படிங்கிறது தெரிய வருது. அப்போ அதனால் அந்த பொருள்படும்படி ரஜினி சொல்லியிருக்கிறார். பழைய எதிரிகளாக இருந்தாலும் சரி, புதிய எதிரிகளாக இருந்தாலும் சரி, யார் வந்தாலும் அவங்கள வந்து இவர் ஹேண்டில் பண்ணுவார், எதிர்கொள்வார், எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றல் இவருக்கு உண்டு அப்படிங்கிறது ஏற்கனவே களத்தில் நிரூபிக்கப்பட்டிருக்குது. அதான் நான் சொன்னேன், பாஜகவை எதிர்த்து இந்த நிமிடம் வரை அகில இந்திய அளவில் ஒரு வலுவான அணி அமையவில்லை. அணி அமைந்தாலும் அந்த அணி தொடரவில்லை. அப்படியே தொடர்ந்தாலும் ஒரு தேர்தலில் களம் காணுகிற அணி மறு தேர்தலுக்கு காணாமல் போய்விடுகிறது. அப்படிப்பட்ட சூழலை தான் அகில இந்திய அளவில் பார்க்கிறோம், பல்வேறு மாநிலங்களில் பார்க்கிறோம். ஆனால் 2017 அமைந்த அணி திமுக அணி 19 தேர்தலை தாண்டி 21 தேர்தல், 24 தேர்தல், இப்போ 26 தேர்தலுக்கும் அது தொடர்கிறது என்கிற ஒரு வரலாற்று சாதனையை இதுவரைக்கும் இந்திய அரசியல் களத்தில் எந்த தலைவரும் நிகழ்த்தலை. அப்போ அந்த அளவுக்கு அந்த அணியை கட்டுக்கோப்பாக கொண்டு போறாரு, அவருடைய அரவணைக்கும் தன்மையால கொண்டு போறாரு. இன்னைக்கு ஆங்கில ஊடகங்கள், வட இந்திய ஊடகங்கள் கூட இந்த அலையன்ஸ் வந்து இப்படி கட்டுக்கோப்பாக இருக்கிறதை பார்த்து வியந்து எழுதுறாங்க. இப்படி இந்தியாவில் பார்க்கவே முடியாது. அமித்ஷா சாணக்கியர்னு சொல்றாங்க, அவர் நினைச்சா ஒரு கூட்டணியை உருவாக்கிடுவாரு, ஒரு கூட்டணியை உடைச்சிருவாரு, இங்கே இருந்து அங்கே இழுத்துருவாரு, அங்கே உள்ள ஆளை இங்கே வர வச்சிருவாரு, அவர் ஒரு மேஜிக் நிகழ்த்தக்கூடிய அளவுக்கு வந்து எலெக்ஷன்ல வந்து தேர்தல் விற்பனர் அவர் அப்படின்னு சொல்றாங்க. அவரால் தமிழ்நாட்டுக்கு 3 முறை 4 முறை வந்தும் கூட ஒரு அணியை கட்ட முடியல. எடப்பாடியை பக்கத்தில் உட்கார வச்சா ஏற்கனவே பக்கத்தில் உட்கார்ந்துட்டு இருந்த ஓபிஎஸ் டிடிவி தினகரனும் காணாமல் போயிட்டாங்க, வெளியேறிட்டாங்க. அமித்ஷாவுக்கு இந்த நிலைமை. அவர் வந்து பல முறை வந்துட்டு போயிட்டாரு. ஏற்கனவே அவர்கள் கூட்டணியில் இருந்த தேமுதிக வந்து உறுதிப்படுத்த மறுக்கிறது, பாமக உறுதிப்படுத்த மறுக்குது. கிருஷ்ணசாமி வந்து எங்களுக்கு ஆட்சியில் பங்கு தந்தா கூட்டணியை பற்றி பேசலாங்கிறாரு. யார் வந்து அவருடைய கூட்டணியை உறுதிப்படுத்தியிருக்காங்க? அமித்ஷா வந்த பிறகும் அவர் வந்து தனியார் ஹோட்டலை புக் பண்ணி வச்சுக்கிட்டு காலையில் ஒரு சிட்டிங் வந்து டைமை ஃபிக்ஸ் பண்ணி எல்லாரையும் வர சொல்லிட்டாங்க, ஊடகங்களை பேனர் வச்சுட்டாங்க தேசிய ஜனநாயக கூட்டணின்னு. அதுக்கப்புறம் பாஜகன்னு அதை மாத்துறாங்க, திரும்ப என்டிஏன்னு வைக்கிறாங்க. அப்போ இந்த அளவுக்கு ஒரு நிலைமையை அமித்ஷா சந்திக்கிறார். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு அமித்ஷாவுக்கே வந்து இவர் வந்து டஃப் கொடுக்கிறாருன்னா, அப்படிப்பட்ட ஒரு அமித்ஷா தமிழ்நாட்டில் ஒரு கூட்டணியை கட்டுவதற்கு படாத பாடுபடுகிறார். ஆனால் தமிழ்நாட்டில் 4 தேர்தல்களாக 4 பொது தேர்தல்களை ஒரு கூட்டணி சந்திக்கக்கூடிய அளவுக்கு ஒரு தலைவர் வந்து அந்த கூட்டணியை கட்டுக்கோப்பா வச்சிருக்காருங்கிறது இந்திய அரசியல் களத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாற்று தருணம் அது. அதனால தான் ரஜினி வந்து அதை சொல்றாரு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.